நம்ம ஆரோக்கியமான சாப்பாடை சாப்பிட்டா தான் நம்ம சரீரமும் ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம பசி எடுக்கும் போது சிப்ஸு பிஸ்கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆரோக்கியம் இல்லாத உணவுகளை சாப்பிட்றத விட ஆரோக்கியமான காய்கறிகளை சாப்பிடும் போது நம்மளோட பசியும் அடங்கிரும். அதே மாதிரி நம்ம சரீரத்துக்கும் ஆரோக்கியமாக இருக்கும். இதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் நம்ம ஆவிக்கேற்றபடி நடக்கும் போது நம்ம பாவத்தை விட்டு விலகி இருப்போம். வேதத்தில் பாருங்க, கலாத்தியர் 5:16 போட்டிருக்கு, ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். ஆமாங்க, எப்படி பசிக்கும் போது காய்கறியோ ஏதோ சாப்பிட்டு நம்மளோட பசியை தீர்த்துக்கிறோமோ, அதே மாதிரி உலக பிரகாரமான பாவம் செய்யணும்னு யாராவது தூண்டுறாங்க, இல்லை அந்த ஆசை நம்மளுக்கு வருது அப்படின்னா அந்த நேரத்தில் நம்ம சிந்தையை சிதற விடாம தேவனோட பிரசன்னத்தில் அமர்ந்து ஆவில நிறைஞ்சு ஜெபிக்கும் போது நம்ம அந்த பாவத்தை செய்யாம இருப்போம். பசிக்குதுன்றதுக்காக பிஸ்கெட்டோ இல்லை சிப்ஸோ இந்த மாதிரி ஆரோக்கியம் இல்லாத உணவை சாப்பிட்டா எப்படி நம்ம உடம்புக்கு கெடுதலோ, அதே மாதிரி எல்லாரும் செய்கிறாங்களே எல்லாரும் பண்ணுறாங்களேன்றதுக்காக நம்மளும் அந்த பாவத்தை பண்ணா நம்மளோட ஆவிக்குரிய வாழ்க்கை ஆரோக்கியமா இருக்காது. அதனால எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ தேவனோட சமூகத்தில் அவரோட பிரசன்னத்துல நேரத்தை செலவிடுங்க. ஆவில நிறைஞ்சு ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆவியானவர் உங்களுக்கு அந்த பாவத்துல ஈடுபடாதபடிக்கு அதுல இருந்து விலகி வர உதவி செய்வார். ஆவில நிறைஞ்சு ஜெபிங்க, பாவத்தை விட்டு விலகிருங்க, ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென். If you want to be healthy, you have to start eating vegetables and other healthy foods. Just because you're hungry and you're craving for a snacks, you cannot eat junk food because it is very unhealthy and it will spoil your health. Likewise, in our life, if you want your spiritual life to be healthy and if you want to stay away from sin, you have to let Holy Spirit guide you. Look what the Bible says in Galatians Chapter 5 verse 16. Let the Holy Spirit guide your lives. Then you won't be doing what your sinful nature craves. Yes, when the Holy Spirit guides us, we will not be craving to do any sinful activities. Just because your friends are forcing you to do it, just because your friends are having fun, just because you're craving, you should not sin because it will affect your spiritual life. So whenever you're craving to do something sinful just because others are forcing you to do it, sit in the presence of God and ask the Holy Spirit to guide you, and He will help you to overcome. So let the Holy Spirit guide you and stay away from sin and live a blessed and peaceful life. God bless you all. Have a blessed day. Amen.